சபையில இந்த மாதிரி வேத பாடம் பைபிள் ஸ்டடிக்கு சபையார் வரணும். சபையார் பைபிள் ஸ்டடியில பங்கு பெறணும். ஏன்னா பிரசங்கம் வேற, பைபிள் ஸ்டடி என்பது வேற. பைபிள் ஸ்டடியில நம்ம வரும்போது, நம்ம தொடர்ச்சியா வரும்போது வேதத்தை நாம் சரியாக ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியும். உபதேசங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சரியாக நம்ம வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். சண்டே சர்வீஸ் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சர்வீஸாக அது நடத்தும் போது அதில் அதாவது ப்ரீச்சிங் வேற, டீச்சிங் வேற, பிரசங்கம் வேற, வேதத்தை போதிக்கிறது முற்றிலுமாக வேற. அதை நாம் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு கட்டாயம் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த வேத பாடத்துக்காக ஆதாரமாக வசனங்களை நம்ம வாசிக்கும்படியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம், அதற்கு பின்பு 39வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நாள் தியானத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல கர்த்தாவே தியானத்தை தந்து எங்கள் ஆத்துமாவுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மனதை கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து 30, 60, 100 பலன் தர உதவி செய்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்தோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் இருக்கிறதா வசனம்? எப்படி இருக்கு வசனம்? விசுவாசத்தினாலே. வாசிக்கிறீங்களா? மைக்ல வாசிக்கிறேன், வாசிங்க. 33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அந்த ஒரு வார்த்தை கவனிங்க. விசுவாசத்தினாலே என்ன பெற்றாங்களாம்? வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஆனா 39வது வசனம் சொல்கிறது அவர்கள் வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ரொம்ப கான்ட்ராவா இருக்கு பாத்தீங்களா? 33வது வசனம் சொல்லுது வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். 39வது வசனம் சொல்லுது அவர்கள் என்ன செய்யலையா? வாக்குத்தத்தத்தை 33 வாக்குத்தத்தை பெற்றார்கள்னு இருக்குது. 39 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல, பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். அப்படியானால் இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க. நமக்கு ஒரு காரியத்தை வேதத்தை வாசிக்கும் போது நம்ம சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நம்ம வேதத்தை ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது போல வாசிக்க கூடாது. பைபிளை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா, பைபிளை ஒரு நியூஸ் பேப்பர் போல வாசிக்க கூடாது. அதை நிதானமாய் நாம் வாசிக்கணும். ஆவியானுடைய உதவியோடு நம்ம வாசிக்கணும். கவனிங்க, 33வது வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். ஆனா 39வது வசனம் சொல்லுகிறது வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள். அப்படியானா இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். 33வது வசனத்துல இவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம், அடைந்த வாக்குத்தத்தம் வேற. ஆனா 39ல சொல்லும் போதும் வேறொரு வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதை குறித்து நம்ம புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு அடுத்த வசனம் 40வது வசனம் வாசிங்க. மைக்ல வாசிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்போ கவனிங்க, அங்க வேற ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுது 40ல. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு நமக்காக முன்பதாக நியமித்து வைத்திருந்தாராம். கவனிக்கிறீங்களா? அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்க்கிலும்
ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது அவர்களுக்கு கிடைக்கல. அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கல. ஆனா அவர்கள் வாக்குத்தத்தம் அடைந்தார்கள். அவர்கள் எந்த வாக்குத்தத்தம் அடைந்தார்கள்னா, பழைய ஏற்பாட்டுல அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் எழுத்தின்படியான ஒரு லேண்ட், எழுத்தின்படியான ஒரு ஒரு காரியம். அததான் அவங்க வாக்குத்தத்தத்தை அடைந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆனா அவர்களுக்கு வைத்திருந்த அந்த உன்னதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது பாருங்க, அது நமக்காக முன்பதாக நியமித்து வைத்திருக்கப்பட்டிருக்கதான். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமா சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, கிங்டம் ஆஃப் எர்த், பூமிக்குரிய காரியங்களிலே பழைய ஏற்பாட்டுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்பது பழைய ஏற்பாட்டு ஆட்கள் பெற்றுக்கொள்ளாததை விட மேன்மையானது. அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம்னால என்னன்னு தெரியாது. இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற காரியம் அவர்களை அதை அறிந்து கொள்ள முடியல, அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிட்டத்தட்ட 700க்கும் மேல இருக்குதா நான் பார்த்தேன் ஒரு காரியத்தை, ஒரு இதுல. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு 4 முக்கியமான காரியம் புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு தேவன் அருளின வாக்குத்தத்தம். இது பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கு கிடையாது. பாருங்க, அவங்க சிங்கத்தின் வாயை அடைச்சிருக்கலாம், செங்கடலை 2ஆ பிளந்திருக்கலாம். அவங்க விசுவாசத்தினாலே அவர்கள் பல காரியங்களை ஜெயிச்சிருக்கலாம், ராஜ்யங்களை ஜெயிச்சிருக்கலாம். அவர்கள் வாக்குத்தத்தத்தை எழுத்தின்படி அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து இருக்கலாம். ஆனா அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் முன்னாலே நமக்குன்னு ஒண்ணு நியமிச்சு வச்சிருக்கிறாராம். இந்த உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்களை அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண, வாக்குத்தத்தத்தின் ஜனமா அவங்க இருந்தாலும் கூட சபைக்காக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? அது இஸ்ரவேலரை பார்க்கிலும் இந்த கிறிஸ்துவின் சபைக்குரிய வாக்குத்தத்தம் மேன்மையானது. அதிக மேன்மையான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. அந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதுல 4 காரியங்களை நான் சொல்லுவேன். ஆனா நீங்க எழுதுறவங்க நோட்ல கண்டிப்பா எழுதுங்க. பைபிள் ஸ்டடி கண்டிப்பா நோட்ஸ் நீங்க எழுத வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். 4 காரியங்களை முதலாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கும் போது இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னா என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ இது யாருக்கு கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு உள்ள சிங்கத்தின் வாயை அடைச்சு செங்கடலை பிளந்த அவங்களுக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட நடந்திருக்கலாம். ஆனா இன்ட்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட், அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாவரித்து பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த மாம்சமான யாவர் மேல நான் ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு சபைக்கான தீர்க்க தரிசனம். அதுதான் புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கை மக்களுக்கு, புதிய உடன்படிக்கை சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையான வாக்குத்தத்தம் என்னன்னா, ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான் முதலாவது நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தம். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் என்று ஆண்டவர் சொல்றார். 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா 2வது நாம் பெற்றுக்கொள்ள நமக்குரிய ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு யாருக்கு கிடையாதுன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடையாது.
இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள வெளிப்பாடு. இதை குறித்து நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை நம்ம பின்னால வாசிக்கலாம். முதல்ல குறித்து கொள்ளுங்க. ரெவல்யூஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள வெளிப்பாடுகள். மூன்றாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெசிஸ்டிங் த டெவில், பிசாசுகளை துரத்துவது, பிசாசுகளை எதிர்ப்பது. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அனுபவம், பிசாசு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆறுதல் அடையிறதுக்காக தாவீது என்ன செய்வாரு, கொஞ்சம் சுரமண்டலம் வாசிப்பார். ஆனா பிசாச துரத்துனாரான்னு கேட்டா துரட்டல. எந்த தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டுல பிசாச துரத்தல. நம்ம பின்னால் அதை வாசிக்கலாம். நான்காவது காரியம், புதிய ஏற்பாட்டுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான வாக்கு தத்துவத்துல ஒன்று, ரிஜாய்சிங் இன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, பரிசுத்தவான்களின் சுதந்திரம். ரிஜாய்சிங் இன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ், ரிஜாய்சிங் இன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த செயின்ட். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் மகிழ்ந்து இருப்பது. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் மகிழ்ந்து இருப்பது. இந்த 4 காரியங்களை நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை மாற்றும் நான் உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம். பழைய ஏற்பாட்டுல பெரிய ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. செங்கடலே பிளந்து போனாங்க, அது ஒரு பெரிய அற்புதம் தானே. செங்கடலை கடலை பிளந்து அந்த நடந்து போறது, கடலை பிளந்து ஒரு வழியா நடந்து போறது, கடல் எல்லாம் அந்த அலைகள் அப்படியே மதில் மாதிரி நிக்குது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, எவ்வளவு பாக்கியசாலி அவங்க. அவங்க முன்னால எப்படி இருக்குது, கடலை 2ஆ பிளந்து நிக்குது, அதை கடந்து போறாங்களே. இப்படி ஒரு அற்புதம் எங்கன்னா நடக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்கள் அனுபவிச்சார்களே, எவ்வளவு பாக்கியசாலி நம்ம நினைப்போம். ஆனா வசனம் சொல்றது இல்ல, அவங்களை விட நீங்க பாக்கியசாலிகள். அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. அந்த அந்த வாக்குத்தத்தம் அவர்கள் அடையல. அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல, அவங்க அடையல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். நீங்க வாசித்து பாருங்க. நம்ம இன்னைக்கு வாசிக்கிற அப்போஸ்தலர் வாசிக்கலாம். நம்ம வாசித்த வசனமே 1:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. சரி, 1:8 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சரி, நான் வாசிக்கிறேன். மைக்ல எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது 5ஆவது வசனத்துல இருக்குது, எருசலேமை விட்டு போகாமல். அப்ப முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் நீ எங்கேயும் போகாத. உன் வாழ்க்கையில இந்த வாக்குறுதல் நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு. மத்தேயு 28 நீங்க கடைசியில வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்னாரு. மார்க்ல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாரு. உலகமெங்கும் போங்கன்னு அவர் தான் சொன்னாரு. ஆனா ஒண்ணு சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போகன்னு வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய காரியம், கட்டளை இருந்தாலும் அந்த கட்டளையை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா அதற்கு முன்னால ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பிதாவின் வாக்கு தத்தம் ஆகிய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இதோ நான் உங்களை எப்படி அனுப்புறேன்னு கேட்டீங்கன்னா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல அனுப்புறேன்னாரு. எப்படி அனுப்புறாரா? ஆடு வீட்டுல இருந்தாலே, ஆடு சேஃப்டியா இருந்தாலே, ஓனாய் என்ன பண்ணும், மந்தைக்குள்ள இருக்கிற ஆத்தையே ஓனாய் என்ன பண்ணும், வேட்டையாடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆடுகளை எங்க அனுப்புறாரா?
ஓநாய்களுக்குள்ள அனுப்புறேன்னு சொல்றார். அப்போ ஓநாய்களுக்குள்ள ஒரு ஆடு எப்படி போனா என்ன ஆகும்? அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கிறீங்க. உங்க உலகத்துல நான் உன்னை அனுப்பும் போது, இந்த உலகத்துல நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படி போறோம் பாத்தீங்கன்னா, ஓநாய்களுக்குள்ள போற போல ஒரு ஆடு போகும். இப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அவளுக்கு என்ன வேணும்? ஒரு பாதுகாப்பு வேணும். அது எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம போகிறதுக்கு முன்பாக நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு, நமக்குள்ள ஒரு ஆயத்தம் எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியானவரால் தான் இருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியினாலே பலனடைய வேண்டும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியில பலன் அடைவது பழைய ஏற்பாட்டுல அது கிடையாது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எப்படி வருவார்னா, சீசனா வருவார். ஒரு யுத்தம் வருது, நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாருங்க, ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார்களாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்போ உடனே ஆண்டவர் இறங்குவது, ஒரு நியாயாதிபதி மேல ஆண்டவர் இறங்குவாரு. அந்த நியாயாதிபதிகளோட எத்தனை வரைக்கும் இருப்பார்னா, அந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும் இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினான், அவன் எழுந்தான், அவன் யுத்தம் பண்ணினான், அவன் விசாரிச்சான். அதற்கப்புறம் அவனோடு கூட இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து இருந்தாரானா இல்லை. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம எது வரைக்கும் இருக்காருன்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, அவரை எது வரைக்கும் வச்சிருப்பாரு? நம்ம பூமியில நம்ம மண்ணா போய் மக்குனா கூட, மரித்து மண்ணா போனா கூட, கடைசி நாள்ல இந்த ஆவியானவருடைய பலத்தினால நம்ம என்ன செய்வோமா? மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரையா இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது இந்த புதிய புதிய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய வெகுமதி. இதை இன்னொரு விஷயத்த சொல்றேன், நான் வேகமா போறேன். இந்த 4 காரியங்களை நான் அந்த நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இருதயத்தை பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எதுல எழுதினாரு? கற்பாறையில எழுதினார். எதுல எழுதினாரு? கற்பாறையில. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் எதுல எழுதுவேன்னு சொன்னார், வாக்கு பண்ணியிருக்கான எசேக்கியேல வாசிக்கிறோம். உங்களுடைய இருதயத்துல எழுதுவேன், நவமான இருதயம். கல்லுல எழுத மாட்டார். எதுல எழுதுவாராம்? இருதயத்துல எழுதுவேன் ஆண்டவர் சொன்னார். மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்துல கர்த்தர் எழுதுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த கட்டளை எனக்கு கட்டளை லால இருக்கு. கட்டளை எதுல இருக்குன்னா, நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப கவனிங்க. ஹெல்மெட் போட்டுன்னு போகணுன்றது என்ன இருக்குது? சட்டத்துல இருக்குது. ஹெல்மெட் போட்டுன்னு போகணுன்றது சட்டத்துல இருக்குது. ஆனா எனக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணம், விருப்பம் இல்லை, ஹெல்மெட் போட்டா கழுத்து வலின்றேன், அதை வலின்றேன். அப்போ இந்த சட்டத்துக்காக நான் போடும்போது எப்படி போடுவேன்னா, ஆளு பார்த்தாங்கன்னா போடுவேன், பார்க்கலன்னா போட மாட்டேன். இது பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஸ்லேட்ல, அதாவது பலகையில, கற்பாறையிலே எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா பரிசுத்த ஆவியினாலே நம்ம இருதயத்துல எழுதுவாராம். அப்ப இருதயத்துல எழுதப்படுகிற கட்டளை என்பது என்னன்னா, இது புத்தகத்துல இருக்கிற கட்டளையில இந்த கட்டளை, இந்த விருப்பம் எனக்குள்ள வந்துருது. இத என்ன செய்யறோம்? நானே என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, அதை போட விரும்புறேன். இப்ப நான் ஹெல்மெட் போடுறேன்னா எனக்குள்ள ஒரு விருப்பத்தோட நான் போடுறேன். அப்படின்னா யாரோ என்னை பார்க்கணும், யாரோ என்னை கண்ட்ரோல் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இததான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இந்த பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களிலே எழுதுறார். பலகையில எழுந்தா மறந்து போயிடும். பலகையில இருந்தா கொஞ்ச நாள்ல நம்ம பின்பற்றுவோம், பின்பற்றாம போயிடுவோம். ஆனா அதை இருதயத்துக்குள்ள ஆண்டவர் எழுதும் போது என்ன ஆகுது? அது நமக்குள்ள நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. இதைதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். நமக்கு கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்கள்ல இதை குறித்து கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இன்னைக்கு சுருக்கமா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 2வது, ரெவல்யூஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா இது ஒவ்வொன்றும்
தியானித்து படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாட்கள் அதை குறித்து தியானிக்கலாம். 1 யோவான் 1 2 வசனங்கள் வாசிங்க. 1 யோவான் 1 1 2. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கவனிங்க, இந்த வசனங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கு. நீங்க வீட்டுல உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையா இந்த வசனம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, ஆதி முதல் இருந்த அந்த ஜீவன். யோவான் தன்னுடைய நிருபத்துல, அவர் யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அங்க எழுதும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. இந்த 1 நிருபத்துல இவர் எழுதும்போது சொல்றாரு, அந்த ஜீவனை நாங்க தொட்டோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ரொம்ப அழகா அந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருத்தரை காணாதவரை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? காணாத ஒருவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன செய்வாரு, அவர் எப்படி நடந்துப்பாரு, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, ஒன்றுமே தேவனை பற்றி தெரியாது. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவரை யார் வெளிப்படுத்தினார்னு கேட்டீங்கன்னா, இயேசு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசிகள் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமா சங்கீதக்காரன் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களாம் தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி தான் சொல்றாருன்னு தெரியாது. சங்கீதம் 22 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், அந்த சங்கீதம் 22 நீங்க அப்படியே வாசித்து பாத்தீங்கன்னா இயேசுனுடைய சிலுவை காட்சிகளை தத்ரூபமா தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம இயேசுவை பற்றி தான் சொல்றோமான்னு கூட தெரிஞ்சுக்குமான்னு தெரியல. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள், ஆனா இயேசுவை அறிந்து கொள்ள முடியல. அறிந்து கொள்ள அவளுக்கு அந்த காரியம் கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கோ இயேசுவினுடைய அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்பதை, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கான ஸ்லாக்கியம், பாக்கியம், வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஆழமாய் அறிந்து கொள்ள, இயேசுவை ஏன் நம்ம ஆழமா அறிந்து கொள்ளணும்? பிலிப்பு சொல்றாரு, பிதாவை எனக்கு காண்பியும். இப்ப பிதாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். தேவனை அறியணும். ஒரு காலத்துல அந்நாட்கள தேவனை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, தேவன் ஒரு பயங்கரமான மனுக்காரவன், தேவன் ஒரு பட்சிக்கிறவர், தேவன் தண்டிக்கிறவர். இதுதான் தேவனுடைய, அப்படிதான் தேவனை அவங்க கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கும் மற்ற மதங்கள் எல்லாம் தெய்வத்தை எப்படி காண்பிக்கிறதுனா, அவர் பயங்கரமானவர், அவர் பட்சிக்கிறவர். ஆனா தேவனுடைய அந்த அன்பின் சுபாவம், அந்த சுபாவம் எப்படி வெளிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் மூலமா தான் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அன்பின் சுபாவம் வெளிப்படுத்தலை, இந்த வெளிப்படுத்தல் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன் நமக்கு அவசியம் அப்படின்னா, நாம் இயேசுவை போல மாறுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு பேசுறேன். நான் சுருக்கமா குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். 3வது குறிப்பு நம்ம வாசிப்போம்னா, ரெசிஸ்ட் தி டெவில். எதை வேதத்துல வாசிக்கலாம்? யாக்கோபு 4:7 என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4:7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க மைக்ல. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கவனிங்க, பிசாசுகளை துரத்துங்கன்னு வேதம் சொல்லி இருக்குது. இந்த இடத்துல அவனை எதிர்த்தாலே ஓடிடுவானோ. பிசாச எதிர்த்தாலே என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் எதிர்க்கத்தே இல்லை, எதிர்க்கிறதே இல்லை. கவனிங்க, பிசாசை எதிர்க்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பிசாசையே அதிகமா மகிமைப்படுத்துறாங்க. எதன்னு தெரியல, கொஞ்ச நாளா அந்த கால் வலிக்கிற மாதிரி இருக்குது
அந்த கை வலிக்கிற மாதிரி இருக்குது, யாரா ஏதோ பண்ணாங்களா தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, அதெல்லாம் பிசாசை மகிமைப்படுத்தக்கூடாது. நாம அதை எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. அதை எதிர்க்கக்கூடிய வல்லமைய தேவன் கிருபைய, அதுதான் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். நீங்க ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க்கு 25:1-25 வாசிங்க. மார்க்கு 1:25-26-27 சீக்கிரம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அப்போ இவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது. ஏன்னா பிசாச துரத்துனதை அவங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கல. மோசே பிசாச துரத்துனது பார்க்கல, எலியா பிசாச துரத்துனது பார்க்கல, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க பிசாச என்ன பண்ணல, துரத்தல. கவனிங்க, தாவீது கோலியாத்து என்ன பண்ணா, அடிச்சான். ஆனா கோலியாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தூசிக்கிற ஆவி இருக்குது. அந்த ஆவியை தாவீதா என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அப்போ பழைய ஏற்பாட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய அவங்க எதிர்க்க அந்த பலன் எல்லாம் மாம்சத்துலதான் அவங்களுக்கு இருந்தது. இப்ப இந்த கோலியாத்துக்கு பின்னால இருந்து அவனை தூஷிக்க வச்சு அவனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. அதை தாவீதால என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. இதுதான் இந்த வாக்கியத்தை, இந்த தான் நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா சொன்னாரு, விசுவாசிகள் நடக்க அடையாளம் ஆகணும்னா நவமாத பாஷைகளை பேசுவாருங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால. அப்போ ஒரு விசுவாசிகளுடைய வேலையை என்னது, பிசாச துரத்தும். அப்போ இதுக்காக ஒரு நல்ல ட்ரெயின் ஆகி இத்தனை வருஷம் நல்லா ஜெபம் பண்ணி அப்படிலாம் இல்லை. ஒரு ஆண்டவர் சொன்னது விசுவாசிகளால நடக்கும் அடையாளமாகும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளமாகும். எங்க வீட்டுக்கு ஒரு நாள், நான் சின்ன வயசுல இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் நாங்கள் டியூஷன் போயிட்டு இருக்கிறோம். அப்போ எங்க வீட்டில் ஒருத்தர் வந்தாங்க, நல்லா பேசியிருந்தோம். திடீர்னு பிசாசை பிடிச்சிக்கிச்சு. எங்க அம்மா சபைக்கு போய் புதுசு, அவங்களுக்கு எப்படி பிசாசு ஓட்டணும், ஏதை ஓட்டணும்னு ஒண்ணுமே தெரியல. பேசினுக்கிறவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா மாறி, திடீர்னு பார்த்தா அவங்க என்னன்னு அவங்களோட பேசிக்கும்போது தெரிஞ்சுது அவங்களுக்குள்ள ஏதோ ஈவில் ஸ்பிரிட் இருக்குது. அப்போ ஜெபம் பண்ண எங்க அம்மா என்ன செஞ்சா, பைபிளை எடுத்துட்டு, அவங்களுக்கு தெரியல நீ எப்படி நினைக்கணும். அப்போதான் அவங்க சர்ச்சுக்கு போய் சில வருஷம் 1-2 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ பைபிள் எடுத்து தலைமையில கையை வச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே அவங்க கீழே விழுந்துச்சு, பிசாசு போயிருச்சு. அவங்களுக்கு பைபிளும் அப்போ பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா போய் 2 வருஷம் தான் சபைக்கு ஆச்சு, ஒன்றும் தெரியாது. பைபிளை அவங்களுக்கு தலைமையில கையை வச்சு விசுவாசமா ஜெபிச்சவொன்னு என்னாச்சு, போயிருச்சு. கவனிங்க, கர்த்தருடைய நாமத்துமே. அப்போ அதுக்குன்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஊழியக்கார வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. பிசாசு விசுவாசிகளால் நடக்க மாட்டேங்கமாம்னு புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் என்ன, நாம கர்த்தருக்குள்ள ஃபெய்த் இருக்கும் போதும் விசுவாசத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம், நமக்கு எதிராக ஒரு பிசாசுகளை துரத்தணும், மற்றவருடைய மற்ற காரியங்களையும் துரத்துவதற்கான அதிகாரம். சரி, கடைசியா நான் சொல்றதை முடிச்சிடறேன். கொலேசியர் 1:12 இதெல்லாம் குறித்து நம்ம அதிகமா தியானிக்கலாம் பின்னாட்கள்ல. நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த குறிப்புகளை மாற்றி நான் சொல்லுகிறேன். கொலேசியர் 1:12 வாசிங்க. Rejoicing in the inheritance of the saints. கொலேசியர் சத்தமா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ராஜ்யம், அதுல நம்மை சேர்த்து இருக்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இஸ்ரவேலர் மோசே கீழாக உடன்படிக்கை கீழாக வந்த ஜனத்துக்கும்
இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே வந்திருக்கிற ஜனத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுடைய சுதந்திரம் நம்முடைய சுதந்திரம் அல்ல. அவர்களுடைய சுதந்திரம் வேற, நம்முடைய சுதந்திரம் வேற. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம், அந்த காரியம் என்ன அப்படின்னா, நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இவர்களுடைய சுதந்திரம் எங்க இருக்குன்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். அது ஒரு பெரிய மகிமை. ஒருத்தர் இப்படியா சொல்லிட்டு இருந்தாங்க, பரலோகத்திலே சீயோன், பரலோகத்திலே புதிய எருசலேம், பரலோகத்திலே பல காரியங்களை சொல்லிட்டு இருந்தாங்களாம். இப்போ ஒரு சொன்னாரா, எனக்கு பரலோகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னாரு. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எது பரலோகம் அப்படின்னா, இயேசு இருக்கிற இடம் தான் எனக்கு என்னது பரலோகம். அது சீயோனோ எருசலேமோ அது இல்லை, இடம் அல்ல. அது முக்கியம் எதுனா, அந்த இயேசுனுடைய, அவர் சொல்றாரு, நீ எனக்கு தந்த மகிமை இவர்கள் காணும்படிக்கு என்னோடு இருக்கும்படி, அவரோடு இணைந்து இருந்த, அவரோடு நெருக்கமாய் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், பரிசுத்தவான்களின் சுதந்திரம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டப்பட்ட அது ஒரு பெரிய மகிமையானது. அதுவே இளைப்பாறுதலாய் இருக்கு. சில பேர் கல்லறையில போட்டிருப்பாங்க RIPன்னு, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு. அநேகர் எத்தனை பேர் ரெஸ்ட் இன் பீஸ்? ஒரு தடவை தாமஸ் பாஸ்டர் சொன்னாரு, சில குடிகாரங்க, சில பேர் குடிச்சிட்டு மறிச்சு போனவங்க கூட அது மாதிரி கல்லறையில வச்சிருக்கிறான். அப்போ சொன்னாரு ஒரு வார்த்தை, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ரிசரெக்ஷன் இம்பாசிபிளாம். சில பேர் உயிர் தேர்வாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒயின் ஷாப்ல சண்டை போட்டு செத்து இருப்பான். ஆனா பேரு டேவிட்னு இருக்கிறதுனால, பேர் ராபர்ட்னு இருக்கிறதுனால அவனை கொண்டு போய் எங்க பண்ணிட்டாங்க? கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா பாருங்க, அவனுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவமே இல்லை. அவன் உயிர் தழுவானா? ஆனா அவனுக்கு என்ன போட்டிருக்கிறோம்? ரெஸ்டிங் பீஸ். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் யாருக்கு அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு தான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவராலே காக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வழுவாம உங்களை காத்து மகிமை உள்ள சன்னிதானத்திலே எப்படி இருக்குமா? மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவளாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் அந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துல அவரோடு கூட பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது.